போறதுவன் எதுக்கு அவ்வளவு அவசரப்பட்டு அவன பெட்ரூம்குள்ள கூட்டிட்டு போறான்? ஒரு விஷயம் கேக்குறேன் சங்கீதா, உங்க வீட்டுல கட்டாய தாலி கட்ட சொல்றாங்க, இன்னொருத்தன் கழுத்து நீட்டுவியா நீ? எப்படி மேம் நீட்ட முடியும்? ஏன்னா நீ உண்மையா லவ் பண்ணிருக்க. ஒரு பொண்ணோட உடல் உறவு வச்சுட்டு இன்னொரு பொண்ணுக்கு தாலி கட்டுறது எனக்கு என்ன நீங்களும் சொன்னா புரிஞ்சுக்க மாட்டீங்க. விருப்பப்பட்டுன்னா அப்புறம் என்னப்பா இதோட அர்த்தம் என்னப்பா? மேடம் விருப்பப்பட்டோ விருப்பப்படாமையோ தாலி கட்டினியா? ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதானே? நான் அவளோ கூட குடும்பம் நடத்திருக்கேன், அவளை சொல்லிருக்கலாம். அத்தனை ஆயிரம் பேர் உன்னை அதைத்தானே கேட்டாங்க. கொஞ்சம் புரி தம்பி, நான் அதான் சொன்னே, இங்க இருக்க அத்தனை பேர் நான் சமாளிக்கிறேன். சொல்றான்றதுக்கு நீ ஒத்த வார்த்தை ஆமானே இந்த மாதிரி இந்த பிள்ளை நான் விரும்புறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிருக்கலாம். அந்த இடத்துல கல்யாணம் நடந்தது எனக்கு தெரியாது. இப்ப புரியுதாமா? இப்ப பிரச்சனை என்னது புரியுதா? புரியுது மேடம். அன்னைக்கு ஒரு விஷயம் கேக்குறேன், இந்த பொண்ணோட நான் குடும்பம் நடத்திருக்கேன்னு சொல்லியிருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? முதுகெலும்பு வேணும், முதுகெலும்பு. எனக்கு தெரிஞ்சுதான் நான் போய் நிப்பாட்டி இருப்பேன். இதே எங்க அம்மா சொன்னாங்க, அடிக்கடி சொன்னாங்க, நீ சங்கீதான்றவனோட எல்லாம் தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா, எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியும், எல்லாமே தெரியும், எதுவும் மறைக்காத, இனிமே நீ அவங்க வீட்டுக்கு போகாத வைக்காத, அவ மோசமான பொண்ணு, இப்படித்தான் சொன்னாங்களே தவிர பண்ணாலும் அம்மா அதான்டா சொல்லுவாங்க. திருத்துவாங்கடா. பொண்ணோட வீட்டுக்கு ஏன் போறேன்? தெரிஞ்சிருந்தா மேடம் நீ போகாத. இவங்களை நேர்ல பாக்குறதுக்கு முன்னாடி, எனக்கு இந்த பொண்ணுக்கு தெரியுது எனக்கு தெரியல, நேர்ல பாக்குறதுக்கு முன்னாடியே 2 மாசத்துக்கு முன்னாடியே போட்டோ எல்லாம் இவங்க போட்டோ கொடுத்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். இவங்களை தான் கட்டணும் சஸ்பென்ஸாவே பண்ணிட்டு இருந்தேன். எங்க அம்மாவோட போன்ல ஆட்டோகால் வாய்ஸ் ரெக்கார்ட்ல தான் நான் தெரிய வந்தது கடைசியில. அப்ப நானா பண்ணிருக்காங்க. அப்புறம் எதுக்கு இந்த 2 மாசம் மேடம் இல்ல மேடம், அப்ப எதுக்கு தங்கச்சி நேர்ல பாக்குறதுக்கு முன்னாடி? அப்ப எதுக்கு தங்கச்சி சொன்ன? இவங்க மேடம் முறையே தங்கச்சி முறை தான். இல்ல இந்த பொண்ணோட அக்காட்ட கேளுங்க. ஒரு நிமிஷம், இப்ப எதுனா சொன்னீங்க பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க போட்டோ எல்லாம் கொடுத்துன்னு. இந்த இவங்க தம்பி இருங்க எப்படி பிளான்? சென்னையில தான் இருக்கேன். அது இந்த பொண்ணு தான் என்கிட்ட சொல்லிச்சு. இந்த பொண்ணுக்கு இது எப்படி தெரிய வந்ததுனாக்கா, ஒரு நாள் ஸ்டுடியோல போய் போட்டோ எடுக்க வச்சிருக்காங்க. அப்புறம் இந்த பொண்ணுக்கே தெரியும் எதுக்காக என்னன்னு. அப்புறம் ஆண்டிசாமின்னு இவர் தம்பி இருக்காரு, இவங்ககிட்ட கொடுத்து அப்புறம் தான் இந்த பொண்ணு பொருத்தம் சரி இருக்கும் எல்லாம் பாக்குறதுக்காக வேண்டி கொடுத்துருக்காங்க. பட் ஏன்ட்டையும் போட்டோ எவ்வளவோ நாள் கேட்டாங்க, நான் சம்மதிக்க மாட்டேன். எங்க அம்மா அப்பவும் சொல்லல போட்டோ எடுத்து கூட. நீ என்ன சொல்ல வர? அவங்க கேட்டதுக்கு பதில் சொல்லு சரண்யா, உண்மையை சொல்லுவேன் என்கிட்ட. கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி பழகினீங்க நீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நைட்ல நடந்துச்சுங்க மேடம். எப்போ? கல்யாணத்துக்கு அப்புறம் மேடம். கல்யாணம் முடிஞ்சு ஒரு நாள் முன்னாடி. கல்யாணத்துக்கு முன்னாடி போய் சொல்லக்கூடாது. கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தது மேடம். கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தது. அன்னைக்கு காலையில தான் எனக்கு ஃபுட்டு வச்சு விட்டாங்க. அது கண்ணாடி முன்னாடி வச்சு விட்டு இப்படியே ஒரு செல்ஃபி எடுக்கலாமான்னு என்கிட்ட கேட்டாங்க மேடம். கல்யாணம் முடிஞ்ச மறுநாள் நீ இருந்தி அப்படியே? கிடையாது மேடம். இதே கேளுங்க. இருப்பா எப்படி இருக்கீங்க தெரியுமா? எல்லாம் தந்து பொண்ணா நீங்க மிரர்ல பாக்குறது உண்டா உங்கள? பாக்குறேன் மேடம். நல்லா தான் அப்படி குடிச்சு எடுத்துக்கிறீங்க. நான் நிறுத்தணும்னா அந்த பொண்ணு கையில தான் இருக்கு. இல்லங்க, நிறுத்தணும்னா உங்க கையில தான் இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? உங்களுக்கு ஏன் தெரியுமா பொண்டாட்டி மேல இவ்வளவு சந்தேகம் வருது? ஏன் தெரியுமா? ஏன்னா உங்களுக்கு உங்க மேல இருக்கிற நம்பிக்கை போயிடுச்சு. குடிகாரங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னா, எந்த வகையிலையும் அவங்களுக்கு தெம்பு இல்லாம போயிடும். அப்ப என்ன ஆகும்? நம்மளை விட்டுட்டு பொண்டாட்டி வேற யாரு கூடயாவது போயிடுவாளோன்னு பயம் வந்துடும். அதுதான் இப்போ உங்களுக்கு பிரச்சனை. உண்மைதானே? அதுக்கு என்ன பண்ணும்? அவ திருந்த வேண்டாம், நீங்க திருந்தணும். என்னால முடியல மேடம், என்னால சமாளிக்க முடியல. ஃபைனான்ஸ் இப்ப என்ன ரீசன் தெரியுமா மேடம்? இவரு டம்மி பீஸ்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. எல்லாரும் அப்படியே மூர்த்தியாங்கிற மாதிரி ஆயி போச்சு. இவரால எனக்கு பல பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா நீ இந்த மூர்த்தியை பத்தி யோசிச்சு பாரு. இல்ல, ஒரு விஷயம் யோசிச்சு பாரு. எத்தனை வருஷம் ஆச்சு உனக்கு கல்யாணம் ஆகி? 12 வருஷம் ஆகுது. 12 வருஷம் முன்னாடி இந்த சத்தியமூர்த்தி உன்னை தேடி வந்தாரா? வந்தாரு மேடம். அந்த சத்தியமூர்த்தியை பத்தி யோசிச்சு பாரு. அத நினைச்சுதான் மேடம் இவ்வளவு தூரம் நான் வந்தது. இப்போ என் தம்பியே சொல்லிட்டாங்களே, இவர் ரொம்ப கேவலம். பெத்த பிள்ளைங்களை உட்கார வச்சு உங்க அம்மா ஊர் மெஞ்சி சம்பாதிப்பா, மாமா வேலை பாக்குறிய நீ, அந்த பிள்ளைங்களுக்கு மேடம் தெரியும். ஏன் அழுறீங்க? இல்ல இல்ல ஒண்ணு இப்படித்தான் மேடம் அழுது காரியத்தை. இந்த ஆளு பேசுறதோ அழுகிறதோ துளி கூட 1% கூட உண்மை கிடையாது மேடம்.
நான்லாம் அழுகல. ஏன் தெரியுமா எனக்கு அழுக வரல மேடம்? நமக்கு அழுகணும்னு வச்சுக்கோங்களேன், ஆறுதலா அதை தொடச்சு சரி, அதை ஒரு குடிக்கிறதுக்கு காசு இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கா உங்களுக்கு? எது பண்ண என்ன செஞ்சு குடிச்சிடலாம்னு தோணுதா? அப்படி இல்ல ஆமா. மேடம், நான் அப்படிதான். 24 மணி நேரம் கஷ்டப்படுறேன். 50 ரூபா கொடுங்க. கஷ்டப்படுறவங்க எல்லாம் போய் குடிக்கிறாங்களா? அப்படி இல்லைங்க மேடம், நான் அதுக்காக குடிக்கலைங்க. ம். மனசு நிம்மதி இல்லைங்கிறதுக்காக தான் குடிக்கிறது. அப்ப என்னன்னா அவள் வீடு சரி ஒரு விஷயம் கேக்குறேன், அவளுக்கும் தான் நிம்மதி இல்ல, அப்ப அவளையும் போய் குடிக்க சொல்லலாமா? ஒரு பொண்ணுக்கு வந்து வேலையில போய் பண்ணுறது வேலை மட்டும் கிடையாது, மேடம், குடும்பத்தை அவங்க வேலைக்கு பார்க்கணும். போறது இல்ல மேடம். இப்போ வந்து அவங்க நான் கால் உடைஞ்சு போச்சு 2-3 சரி, மாசம் இப்ப போனேன். வேலைக்கு போறாங்கல்ல? இப்ப போலீங்க 3 மாசம் நிறுத்திட்டாருங்க. நிறுத்திட்டேன்ல நானு. ஏன் நிறுத்தினீங்க? நீ வேலைக்கே போன எனக்கு அங்க வந்து அசிங்கம் பண்ணி அங்க கூட்டிட்டு போய் நான் ரூமே காமிச்சிருக்காங்க. நீ டெய்லி படுத்து கிடந்துட்டு வர மேனேஜர் கூட சொல்லி கூட்டிட்டு போய் இங்க பாரு எவ்வளவு கேமரா இருக்கு, இங்க எவ்வளவு இப்படி இருக்கு, இங்க எப்படி நாங்க இப்படி பண்ண அப்படி முடியும்? எல்லாம் இல்ல இந்த மேடம். ஆளு இவங்க போய் என்னை சொல்றாங்க. அசிங்கப்படுத்தினது ரொம்ப மேடம். அவங்க- என்னால இதுக்கு மேல முடியாது. இவங்க நான் வேணும்னே அழுகக்கூடாதுன்னு அவங்க அழுகுறாங்க. அங்கேயும் நான் அங்க இருந்து எதுக்கு பையன் வேலையை விட்டு அடிபட்டு நிறுத்தினீங்க? என்னங்க மேடம், எதுக்கு வேலை? எனக்கு கால் அடிபட்டுச்சு, அப்போ முடியலன்னு சொல்லிட்டு போனாங்க. ம். அதுல இருந்து ஒரு 2 மாசம் முன்னாடி இருமா இருமா என்னால நவர கூட முடியல. 3 மாசம் நான் இருந்தேன். 3 மாசம் வேலைக்கு போனேன். எனக்கு கால் சரியா ஆயிடுச்சு. நானே கொஞ்சம் வேலை இப்ப செய்ய ஆரம்பிச்சுட்டேன். நீ போக வேண்டாம் அப்படின்னு. நீங்க ஏன் போக வேண்டாம் சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அப்படி இல்லைங்க, சரி நானே நல்லா சம்பாதிக்கிறேன்ல, அதனால நான் 2 பேர் சம்பாதிச்சாதான் குடும்பத்தை ஓட்ட முடியும். சம்பாரிச்சு எவ்வளவு குடுக்குறான்னு கேளுங்க மேடம். இருமா தயவு செய்து. இருமா ம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவளை வேலையை விட்டு நிறுத்துறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது, சரிங்க மேடம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நம்ம பேசிட்டு இருந்தோம், வேலை செய்யறதுனால டயர்ட்னஸ் ஆகுறதுன்னு. உங்களை விட வேலை அவ செய்றா. அவ வேலைக்கே போகலைன்னா கூட வீட்டில் இருந்தாலும் நீங்க செய்யறது அளவுக்கு வேலை அவளுக்கும் இருக்கு. நீங்க வெளியே போய் வேலை செஞ்சீங்கன்னா அவ குடும்பத்துல இருந்து குடும்பத்தை பார்க்கறது அதை விட கஷ்டமான வேலை தம்பி. சரி. ஸோ அதனால நீங்க சொல்ற நியாயம் பார்த்தீங்கன்னா அவங்களும் ஈவினிங் ஆனால் போய் ஒரு குவார்டர் அடிச்சுட்டு வரணும். அது ஓகே அவங்களுக்கு? இல்ல மேடம் வேணாம். சரி, இன்னொரு விஷயம் கேட்குறேன். நீங்க இப்படி தண்ணி அடிக்கிறதுக்காக மற்றவங்கள்ட்ட வாங்குறதுக்கு காசு எடுத்துட்டு போய் தண்ணி அடிக்கிறீங்க. அதெல்லாம் கிடையாது மேடம். இது பாருங்க, அவங்க நீங்க சொல்றது என்னோட correct ஆ லேபர் இருக்கு. இது இல்லைங்க மேடம். நான் வாங்குவேன், அட்வான்ஸ் வாங்குவேன், ம். ஒர்க் பண்ணுவேன், அவங்க மெட்டீரியல் வாங்கி போட்டு செய்வேன். அதுல எனக்கு லேபர் சார்ஜ் வரும். அதுல தான் அதுல கொடுப்பீங்க. தான் நான் செலவு சரி, இவங்க சேலரி வாங்குறாங்க. 3 மாசம் வீட்ல நீங்க இருந்தீங்களா? அப்போ உங்க போய் வேலை செஞ்சாங்கல்ல, ஆமாங்க. அப்போ 5000 ரூபாய் சம்பளம் வாங்கினா 3000 ரூபாய்க்கு குடிச்சு அவங்களுக்கு ஓகேயா? அந்த அடிப்பட்ட டைம்ல மேடம் இருமா இருடியம்மா, ஓகே உங்களுக்கு? இல்ல நான் வெளியே போய், நீ வீட்டில் உட்காந்துருக்க, நான் டயர்டா வெளியே போயிட்டு வரேன், அதனால நான் 3000 ரூபாய்க்கு குடிச்சிட்டு வந்தேன்னா உங்களுக்கு ஓகேயா? என்னப்பா நியாயம் இது? இது ஃபேக்ட் என்னது தெரியுமா? உங்களுக்கு பிரச்சனை என்னது தெரியுமா? நீங்க குடிப்பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்டீங்க. உங்க பாடியும் மன ரீதியாகவும் நீங்க வீக் ஆயிட்டீங்க. உங்க மேல இருக்கிறது தன்னம்பிக்கை உங்களுக்கு போயிடுச்சு. அதனால தான் பொண்டாட்டி மேல சந்தேகம் வருது. இதுக்கு நீங்க தான் மேடம். மனசு வைக்கணும். சரி. என்ன டயர்ட்னஸ் இருந்தாலும் என்ன நெருக்கடி இருந்தாலும் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக கூடாது. இந்த குடி உங்களை அழிக்க தான் செய்யும். குடி பழக்கம் மட்டும் இல்ல மேடம், இவருக்கு இல்ல பழக்கமே கிடையாது அதெல்லாம் மேடம். என்னம்மா இப்ப என்ன தெரியுமா இவரு வேற என்ன பழக்கம் இருக்கு? எல்லா பழக்கமும் இருக்கு எந்த மேடம். பழக்கமும் இப்ப சத்தியமா கொஞ்ச நேரம் சொல்றேன், கஞ்சா குடிக்கிறாரு, குடி குடிக்கிறாரு, எதுவுமே cigarette. கிடையாது மேடம். இந்த ஆள் மனுஷனே இல்ல மேடம். மேடம் எனக்கு ஃபேன் கோவப்படுறாங்க ஓடிட்டு மேடம். இருக்கு மேடம். இல்லாததெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது எப்படி நடிக்கிறாரு மேடம்? ஃபேன் ஓடிட்டு இருக்கும், ரூம் எல்லாம் அடைச்சிருவாரு. சிகரெட் போக அந்த குழந்தை சொல்லும், "அம்மா, மூச்சு விட முடியலமா அப்படின்னு சொல்லும். அடைச்சு வச்சு சிகரெட் குடிப்பாரு, கதவும் தரக்கூடாது பாரு. ஒரு 3 நிமிஷத்துக்குள்ள 30 சிகரெட் பீடி குடிச்சிருவாரு. இல்ல, அந்த மாதிரி நிறைய. cigarette அடிப்போம் அப்புறம் வந்து மேடம். ஆனா அசிங்க இது அசிங்கமா தப்பா பேசுது, கஞ்சா இதெல்லாம் பேசுறதெல்லாம் பொய் மேடம். எதுக்கு கதவை சாத்தி வச்சுட்டு சிகரெட் பிடிக்கிறீங்க? வெளியில போய் குடிச்சுவேன்னு சொல்ல. இருங்க, ஏன் அப்படி பண்றீங்க? இல்ல வெளியில குடிச்சோம்னா தப்பா நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு எதுக்கு வெளியில குடிச்சா தப்பா நினைக்கிறது இல்ல, கேஸ் போடுவாங்க. ஏன் தெரியுமா? நீங்க விடுறீங்கல்ல அந்த புகை, அது அவளுக்கு போனா அவளுக்கு கேன்சர் வரும், பிரஸ்ட் கேன்சர் வரும். புரியுதா? என்னை விடுங்க, குழந்தைங்கள யோசிக்கணும்ல மேடம். என்னை விட்டுடுங்க, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. இவர் நிறைய நடந்து என்னால சொல்ல முடியல மேடம். ஆனா இது இப்படி இல்ல. இவர் இப்ப பேசுறதே பொய். எனக்கு என்ன தெரியுமா பத்மாவதி கவலையா இருக்கு? சின்ன வயசுல எல்லாம் நீ கஷ்டப்பட்டுட்ட, இப்போ உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும். நீ உன் புருஷனை பிரிஞ்சு இருக்கிறத பத்தி என்னால யோசிக்க கூட முடியலம்மா. ஐயோ, இவர் கூட நான் இருக்கவே மேடம். நான் தான் வந்தேன் மேடம். நான் சொல்ல போனா நாங்க வந்தது காரணம் என் பிள்ளைங்களுக்கு படிப்பு. அவங்க ஒரு நல்ல, இவங்களை நம்பி விட்டா படிக்க வைக்க மாட்டாங்க. என்ன எப்படி கொண்டு போய் ஆடுமைக்கு விட்டாங்களோ அது மாதிரிதான் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெளிவா தெரியும். அவங்க படிக்க வைக்கிறதுக்கு நான் எனக்கு உயிர் வாழ முடியலன்னு சொல்ல, உயிர் நீ வாழ ஃபேஷன் பிடிக்கல. டிசைனிங் முடிச்சிருக்கியா? பண்ணிட்டு இருக்கேன் மேடம். நீ எக்ஸாம் டைம் மேடம். இது அந்த எக்ஸாம் எழுதுனா எனக்கு சர்டிபிகேட் வந்துடும். அதுக்கப்புறம் நான் என் லைஃப் பார்த்திருப்பேன். இந்த ஆளால எல்லாமே கெட்டு எதுவுமே கெட்டு குட்டிச்சவரா போகாது. மேடம் வெல்டிங் பண்ணிட்டு
கண்ணி எரிச்சல்ல இருந்து எனக்கு ஹைட்ரேஸ் போட்டுட்டு 10,000 ரூபாய் பணம் வாங்கினேன் மேடம். தம்பி ஒரு விஷயம் கிளியரா சொல்றேன். உங்களோட இந்த குடிப்பழக்கத்துல இருந்து நீங்க வெளியே வரலன்னா பத்மாவதி உங்க கூட வாழ மாட்டாங்க.